ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 19/12/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு மிக உயர்ந்த சகஜ மற்றும் தெளிவான மார்க்கம். மிக உயர்ந்த சகஜ மற்றும் தெளிவான மார்க்கம். இன்று பாப்தாதா விசேஷமாக தன்னுடைய அன்புக்குரிய எப்பொழுதும் துணையை வைத்து நடந்து கொள்ளும் துணைவர்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. துணைவர் அப்படின்னா எப்பொழுதும் உடன் இருப்பவர். ஒவ்வொரு காரியத்திலும் எண்ணத்திலும் துணையை வைத்து நடந்து கொள்றவங்க. ஒவ்வொரு அடி மீது அடி வைத்து முன்னேறி செல்றவங்க. ஒரு அடி கூட தன்னுடைய மனதின் வழிப்படியோ மற்றவர்கள் சொல்லும் வழிப்படியோ எடுத்து வைக்காதவங்க. அந்த மாதிரி எப்பொழுதும் துணைவரின் துணையை வைத்து நடந்து கொள்றவங்க. எப்பொழுதுமே சகஜ மார்க்கத்தின் அனுபவம் செய்கிறாங்க. ஏன்னா தந்தை மற்றும் உயர்ந்த துணைவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் பாதையை தெளிவானதாகவும் தடையற்றதாகவும் ஆக்கிவிடுறாங்க. நீங்கள் அனைவரும் அடி மீது அடி எடுத்து வைத்து மட்டும் செல்ல வேண்டும். பாதை சரியானதா, சகஜமானதா, தெளிவானதா அப்படின்னு யோசிப்பதற்கும் அவசியம் கிடையாது. எங்கு தந்தையினுடைய அடி வைக்கப்படுதோ அது உயர்ந்த பாதை. அடியை மட்டும் எடுத்து வைங்க. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பெறுங்க. எவ்வளவு சுலபமானது! தந்தை துணைவராகி துணையை வைத்து நடந்து கொள்வதற்காக மனித உடலின் மூலமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பதை செய்து காண்பிப்பதற்காக இந்த பௌதீக உலகத்துல அவதரிச்சிருக்கிறார். சுலபமாக ஆக்குவதற்காக மனித உடலை கருவியாக இருக்கிறார். மனிதனை பின்பற்றுவது, அடிமேல் அடி எடுத்து வைப்பது சுலபம்தான் இல்லையா? உயர்ந்த துணைவன் தன்னுடைய துணைவர்களுக்காக இந்த அளவு எளிய மார்க்கத்தை கூறியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, எந்த துணைவர்களை துணைவர்களாக ஆக்கினாரோ அவர்கள் மிகவும் அலைந்து திரிந்த காரணத்தினால களைப்படைஞ்சிருக்கிறாங்க என்று துணைவராகிய தந்தை அறிவார். நம்பிக்கை இழந்தவங்க, பலமற்றவங்க, கடினம் என்று புரிந்து கொண்டு மனமுடைஞ்சு போயிட்டாங்க. ஆகையினால மிகவும் சுலபமா அடி மீது அடி மட்டும் எடுத்து வைங்க என்று எளிய வழியை கூறுகிறார். அடி எடுத்து வைப்பது மட்டும் நீங்கள் செய்யும் வேலை. நடத்தி வைப்பது, அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பது, ஒவ்வொரு அடியிலும் பலத்தை நிரப்புவது, கலப்பை அகற்றுவது, இவை அனைத்தும் துணைவருடைய வேலை. நீங்க அடியை மட்டும் அகற்றிடாதீங்க. அடி எடுத்து மட்டும் வைப்பது கடினம் இல்லைதான் இல்லையா? அடி எடுத்து வைப்பது அப்படின்னா எண்ணத்தை வைப்பது. துணைவன் என்ன சொல்றாங்களோ, எப்படி நடத்தி வைக்கிறாரோ அப்படி நடந்து கொள்வது. தன் விருப்பப்படி நடப்பதில்லை. தன் விருப்பப்படி நடப்பது அப்படின்னா கதறுவது. அப்படின்னா அந்த மாதிரி அடி எடுத்து வைக்க தெரியும் தானே. இது கடினமா என்ன? பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார் என்றால் அவர் மீது பொறுப்பை சுமத்த தெரியாதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சாக்கார கருவியான பிரம்ம பாபாவை வழி காட்டுபவராக ஆக்கியிருக்கிறோம். முன் உதாரணமாக வைத்திருக்கிறோம். பிறகு மார்க்கத்தில் செல்வது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. சகஜமான வழி ஒரு நொடிக்கான வழி. சாகார ரூபத்தில் பிரம்ம பாபா எப்படி செஞ்சாங்களோ, என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் செய்யணும். தந்தையை பின்பற்றி நடக்கணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் சரி பார்த்து கொள்ளுங்க. தந்தையின் எண்ணமாக என்ன இருக்குதோ அது என்னுடைய எண்ணமா? பாபா கேட்குறாங்க, காப்பி செய்வது கூட தெரியாதா அப்படின்னு. உலகத்தில் இருக்கிறவங்க காப்பி அடிப்பதை தடுப்பாங்க. ஆனால் இங்கு செய்வதோ அவரை காப்பி செய்வது தான். அப்படின்னா சுலபமா அல்லது கஷ்டமான்னு கேட்குறாங்க. எப்போ சகஜ சரள தெளிவான பாதை கிடைச்சிருச்சோ அதை பின்பற்றி நடங்க. வேறு பாதையில் ஏன் போறீங்கன்னு கேட்குறாங்க. வேறு பாதை அப்படின்னா வீணான எண்ணம் அப்படிங்கிற பாதை, பலகீனமான எண்ணம் அப்படிங்கிற பாதை, கலியுகத்தினுடைய கவர்ச்சிக்கும் பலவிதமான எண்ணங்களினுடைய பாதை. இந்த பாதைகள் மூலமா குழப்பம் நிறைந்த காட்டில் சென்று சேர்ந்துடுவீங்க. எங்கிருந்து விடுபடுவதற்கு இவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு நாலாபுறங்களிலும் முட்களாக இருக்கும் காரணத்தினால வெளியேற முடியறது கிடையாது. முட்கள் அப்படின்னா என்ன? எங்கு என்னவாகும்?
இது என்ன அப்படிங்கிற முட்கள் குத்துவது. சில நேரம் ஏன் என்ற முள் குத்துது, சில நேரம் எப்படிங்கிற முள் குத்துது, சில நேரம் தன்னுடைய பலகீனமான சமஸ்காரங்களின் முள் குத்துது. நாலா புறங்களிலும் முட்களே முட்களாக தென்படுதுன்னு பாபா சொல்றாங்க. பிறகு துணைவரே இப்போ காப்பாத்துங்க அப்படின்னு கதறுவாங்க. பிறகு துணைவரும் அடி மீது அடி எடுத்து வைப்பதற்கு பதிலா வேறு பாதையில ஏன் சென்றாய் அப்படின்னு கேட்கிறார். எப்போ துணைவர் தன்னுடைய துணையை கொடுப்பதற்கு தானே முன்னுக்கு வர்றார் அப்படின்னா பிறகு ஏன் துணைவரை விட்டுடுறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. விலகி விடுவது அப்படின்னா ஆதாரம் விடுபடுவது. விலகி விடுவது அப்படின்னா ஆதாரம் விடுபடுவது. ஏன் தனியானவர்களாக ஆகுறீங்க? எல்லைக்குட்பட்ட துணையினுடைய கவர்ச்சியில அது ஏதாவது சம்பந்தத்தினுடையதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சாதனம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கலாம். இந்த கவர்ச்சியின் காரணமா சாதனத்தை மற்றும் அழியும் சம்பந்தத்தை உங்களுடைய துணைவராக ஆக்கிக் கொள்றீங்க மற்றும் ஆதாரமாக ஆக்கிக் கொள்றீங்க. அப்பதான் அழியாத துணைவரிடம் இருந்து விலகிடுறீங்க. மேலும் ஆதரவு விடுபட்டுடுது. அரை கல்பம் இந்த எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்களை ஆதரவு அப்படின்னு புரிஞ்சு இது ஆதரவா அல்லது புதைக்குழியா என்ற அனுபவம் செஞ்சிட்டீங்க. அது மாட்டி விட்டதா, விழ வைத்ததா, அல்லது லட்சியத்தை சென்றடைய வைத்ததா? நல்ல முறையில் அனுபவம் செய்திருக்கீங்க இல்லையா? ஒரு ஜென்மத்தினுடைய அனுபவம் இல்லை, 63 ஜென்மத்தினுடைய அனுபவி. இன்னும் 1 அல்லது 2 ஜென்மம் அதிகம் வேணுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒரு தடவை ஏமாற்றம் அடைகிறவங்க இன்னொரு தடவை ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. ஒருவேளை அடிக்கடி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாக்கியமற்றவங்க. இப்பொழுது பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்ம பாபா அவரே அனைத்து பிராமணர்களுடைய பிறந்த ஜாதகத்துல உயர்ந்த பாக்கியத்தின் நீண்ட ரேகையை போட்டுட்டார். பாக்கியத்தை உருவாக்குபவர் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி இருக்கிறார். பாக்கியத்தை உருவாக்குபவர் தந்தையாக இருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பாக்கியம் நிறைந்த களஞ்சியம் என்ற ஆஸ்தியை கொடுத்துட்டார். அப்படின்னா பாக்கியத்தினுடைய களஞ்சியத்தின் அதிபதியின் குழந்தைக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு பாபா சொல்றாங்க. என்னுடைய பாக்கியம் என்ன அப்படின்னு யோசிப்பதற்கும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா பாக்கியத்தை உருவாக்குபவரே தந்தையாக ஆயிட்டாங்க. அப்படின்னா குழந்தைகளின் பாக்கியத்தின் சொத்துல என்ன குறை இருக்கும்? பாக்கியத்தின் பொக்கிஷத்தின் எஜமானனாக ஆகிவிட்டீர்கள், அப்படி இல்லையா? அந்த மாதிரியான பாக்கியவான் ஒரு பொழுதும் ஏமாற்றமே அடைய முடியாது. ஆகையினால சகஜமான பாதையில் அடி மீது எடுத்து வைங்க. நீங்களே தன்னை குழப்பத்தில் கொண்டு வரீங்க. துணைவனின் துணையை விட்டு விடுறீங்க. நான் உயர்ந்த துணைவனின் துணையில் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க. சரி பார்த்துக்குங்க. பிறகு எப்பொழுதுமே தன் மீது திருப்தியாக இருப்பீங்க. புரிந்ததான்னு கேட்குறாங்க. சகஜமான வழி, சகஜமானதை கடினமாக ஆக்காதீங்க. எண்ணத்தில் கூட ஒரு பொழுதும் கடினத்தை அனுபவம் செய்யாதீங்க. அந்த மாதிரி திடமான எண்ணம் வைக்க தெரியும் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அல்லது அங்கே உங்களிடத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் கடினம் அப்படின்னு சொல்வீங்களான்னு கேட்குறாங்க. பாப்தாதா பார்க்குறாங்க, பெயர் சகஜ யோகி, ஆனால் அனுபவம் ஆகுது கஷ்டமாக இருக்குது. தன்னை அதிகாரி அப்படின்னு நம்புகிறாங்க, பிறகு அடிமை ஆகிடுறாங்க. இருப்பதோ பாக்கியத்தை உருவாக்குபவரினுடைய குழந்தை, ஆனால் என்னுடைய பாக்கியம் இருக்குதா அல்லது இல்லையா தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இதுதான் என்னுடைய பாக்கியமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகினால உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிங்கன்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு நேரத்திலும் இறைவனுடைய துணைவன் என்று புரிந்து நடந்து கொண்டே இருங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் ஒவ்வொரு அடி மீது அடி எடுத்து வைக்கும், தந்தையை பின்பற்றி நடக்கும், எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணத்திலும் துணைவரது துணையை அனுபவம் செய்யும், எப்பொழுதும் ஒருவர்தான் என்னுடைய துணைவர், வேறு யாரும் இல்லை என்று அன்பை வைத்து நடந்து கொள்ளும் எப்பொழுதும் சகஜ யோகி, சிரேஷ்ட பாக்கியவான், விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அவ்யக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு குமாரிகளோடு. குமாரிகள் அப்படின்னா அதிசயம் செய்கிறவங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரண குமாரிகள் கிடையாது, ஆன்மீக குமாரிகள்.
இந்த உலகத்துல இருக்கும் குமாரிகள் என்ன செய்யறாங்க, மேலும் ஆன்மீக குமாரிகள் நீங்க என்ன செய்றீங்க? இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. அவங்க தேக அபிமானத்துல இருந்து மற்றவர்களையும் தேக அபிமானத்துல விழ வைக்கிறாங்க. மேலும் நீங்கள் எப்பொழுதும் ஆத்ம அபிமானி ஆகி நீங்களும் பறந்து கொண்டு மற்றவர்களையும் பறக்க வைக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. நீங்கள் அந்த மாதிரியான குமாரிகள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. எப்போ தந்தை கிடைத்துட்டாங்க அப்படின்னா அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையோடு எப்பொழுதும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இதற்கு முன்பு வெறும் சொல்லும் அளவுக்கு தான் இருந்தது, இப்போ நடைமுறையில் இருக்குது. பக்தி மார்க்கத்துல கூட அனைத்து சம்பந்தமும் தந்தையுடன் இருக்குது அப்படின்னு அவசியம் வர்ணிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ நடைமுறையில அனைத்து உறவுகளினுடைய சுவை தந்தை மூலம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி அனுபவம் செய்பவர்கள் தான் இல்லையா நீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்போ அனைத்து ரசனையும் ஒரு தந்தை மூலமாக கிடைக்குது அப்படின்னா வேறு எங்கேயும் எண்ணம் செல்லவே முடியாது. அந்த மாதிரி நிச்சய புத்தி உடைய வெற்றி ரத்தனங்கள் எப்பொழுதும் மகிமை செய்யப்படுறாங்க, மேலும் பூஜிக்கப்படுறாங்க. அப்படின்னா நான் வெற்றி அடையும் ஆத்மா, எப்பொழுதும் நினைவில் திலகமிட்ட ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இத்தனை குமாரிகள் என்ன அதிசய காரியம் செய்வீங்க. எப்பொழுதும் ஒவ்வொரு செயல் மூலமா தந்தையை பிரத்யட்சம் செய்வீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தந்தை தென்படணும். ஏதாவது பேசுறீங்க என்றாலும் அந்த பேச்சிலும் தந்தை தென்படணும். உலகத்துல கூட யாராவது மிகவும் நன்றாக பேசுபவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று அனைவரும் கேட்பாங்க இல்லையா? அவர் பக்கம் பார்வை செல்லுது இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய காரியம் மூலமா தந்தையினுடைய பிரத்யட்சம் ஆகணும். நீங்கள் அந்த மாதிரியான தாரணா மூர்த்தி, திவ்ய மூர்த்தி, இந்த விசேஷம் உங்களிடம் இருக்குது. சொற்பொழிவு நிகழ்த்துபவர்களாக அனைவரும் ஆவாங்க. ஆனால் தன்னுடைய ஒவ்வொரு செயலின் மூலம் சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடியவங்க கோடியில் சிலராகத்தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி விசேஷத்தை காண்பிக்கிறீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய சரித்திரம், அதாவது நடத்தை மூலமாக தந்தையினுடைய சித்திரத்தை காமிக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க, இது குமாரிகளினுடைய கூட்டம், சேனை தயாராகி கொண்டு இருக்குது. அவங்களும் லெஃப்ட் ரைட் அப்படின்னு செய்வாங்க. நீங்கள் எப்பொழுதும் ரைட்டே செய்கிறவங்க. இந்த சேனை எவ்வளோ சிரேஷ்டமானது. சாந்தி மூலமாக வெற்றி அடைபவராக ஆகிடுறாங்க. அமைதியின் மூலம்தான் சுயராஜ்யத்தை அடைந்துடுறாங்க. எந்த ஒரு குழப்பம் செய்ய வேண்டி இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் சக்தி சேனையின் உறுதியான சக்திகள். சேனையை விட்டுட்டு செல்றவங்க கிடையாது. கனவுல கூட யாரும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் ஒரு பொழுதும் யாருடைய தீய சேர்க்கையிலும் வர்றவங்க கிடையாது. எப்பொழுதும் தந்தையினுடைய தொடர்பில் இருக்கிறவங்க. மற்றவர்களின் பிறரினுடைய சேர்க்கையில் நீங்கள் வர முடியாது. அந்த மாதிரி இந்த முழு குரூப்பும் வீரம் நிறைந்தவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வீரம் நிறைந்தவர்கள் என்ன செயல் செய்வாங்க? மைதானத்தில் வருவாங்க. நீங்கள் அனைவரும் வீரம் நிறைந்தவர்கள் தான். ஆனால் மைதானத்தில் இன்னும் வரலை. வீரம் நிறைந்தவர் மைதானத்தில் வருகிறார் என்றால் இந்த வீரனினுடைய வீர திறமைக்காக இசை வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க. இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நீங்களும் எப்பொழுது மைதானத்தில் வருவீங்களோ அப்போ குஷியினுடைய மேலதாளம் ஒலிக்கும். குமாரிகள் எப்பொழுதுமே உயர்ந்த எதிர்காலம் உள்ளவங்க. குமாரிகளுக்கு சேவைக்கான மிக நல்ல வாய்ப்பு இருக்குது, மேலும் கிடைக்கவும் செய்யும். ஏன்னா சேவை அதிகமாக இருக்குது, சேவாதாரிகள் குறைவாக இருக்கிறாங்க. எப்பொழுது சேவாதாரிகள் சேவை செய்வதற்காக வெளிப்படுறாங்க அப்படின்னா எவ்வளவு சேவை நடந்தேறும். குமாரிகள் என்ன அதிசயம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சாதாரண காரியமோ அனைவரும் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் விசேஷ காரியம் செய்து காண்பீங்க. குமாரிகள் நீங்கள் வீட்டினுடைய அலங்காரம். உலகத்தில் குமாரிகளை பற்றி என்னதான் நினைத்தாலும் ஆனால் பரலோக தந்தையினுடைய வீட்டில் குமாரிகள் என்றாலே மகான்கள். குமாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா சென்டரில் கலகலப்பு இருக்கும். மாதாக்களும் விசேஷ லிஃப்ட் இருக்குது. முதல்ல மாதா குரு, தந்தை மாதா குருவை முன்னுக்கு வைத்தார். அதனால தான் எதிர்காலத்தில் மாதாக்களினுடைய பெயர் முன்னுக்கு இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. அடுத்ததாக பாட்டிகளோடு சந்திப்பு.
எப்பொழுதும் தன்னை டபுள் லைட்டு பரிஸ்தா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறார். பரிஸ்தா அப்படின்னா அவருடைய உலகமே ஒரு தந்தை தான். அந்த மாதிரியான பரிஸ்தாக்கள் எப்பொழுதும் தந்தையினுடைய அன்புக்குரியவங்க. பரிஸ்தா அப்படின்னா தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களில் எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லை. ஏதேனும் காரணத்துக்காக தேகத்திலும் தேகத்தின் உறவினர்களோடும் காரியத்தில் வராங்க, ஆனால் பற்றுதல் இல்லை. ஏன் அப்படின்னா பரிஸ்தாக்களுக்கு வேற எந்த ரிஸ்தாவும் இருப்பது கிடையாது. அதாவது ரிஸ்தா அப்படின்னா உறவு, எந்த விதமான உறவுகளும் பரிஸ்தாக்களுக்கு இருப்பது கிடையாது. பரிஸ்தாக்களினுடைய உறவு ஒரு தந்தையோடு மட்டுமே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான பரிஸ்தாக்கள் இந்த நேரம் காரியம் செய்வதற்காக தேகத்தில் வரீங்க, மேலும் அடுத்த நேரம் தேகத்திலிருந்து விலகிடுறீங்க. பரிஸ்தாக்கள் ஒரு நொடியில் இங்கேயும் அடுத்த வினாடி வேறு எங்கேயும் இருப்பார். ஏன்னா பறக்கக்கூடியவங்க. காரியம் செய்வதற்காக உடலினுடைய ஆதாரம் எடுப்பாங்க, பிறகு மேலே சென்றுடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை எங்காவது பற்றுதல் இருக்குது, பந்தனம் இருக்குது அப்படின்னா பந்தனம் உள்ளவர்கள் மேலே பறக்க முடியாது, அவர் கீழே வந்துடுவார். பரிஸ்தா அப்படின்னா எப்பொழுதும் பறந்து கொண்டு இருக்கிறவங்க, மேலே கீழே போகிறவங்க கிடையாது. எப்பொழுதும் மேலான நிலையில் இருப்பவர்கள் பரிஸ்தாக்களினுடைய உலகத்தில் இருக்கிறவங்க. ஆகினால பரிஸ்தாவினுடைய நினைவு சொரூபம் ஆனீங்க அப்படின்னா அனைத்து ரிஸ்தாக்களும் அழிந்து விட்டன. அந்த மாதிரி பயிற்சி உள்ளவர்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. காரியம் செஞ்சீங்க மற்றும் பிறகு விலகிட்டீங்க. லிஃப்டில் என்ன செய்கிறாங்க, இந்த நேரம் கீழே அடுத்த நேரம் மேலே செல்கிறாங்க. கீழே வந்தாங்க, காரியம் செஞ்சாங்க, மேலும் பிறகு சுவிட்சை அழுத்தினாங்க, மேலே சென்றுட்டாங்க. இங்கே அந்த மாதிரி பயிற்சி உள்ளவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, அனைவரும் ஆன்மீக ரோஜா மலர் தான் இல்லையா அப்படின்னு. நீங்கள் மல்லிகையா அல்லது ரோஜாவான்னு கேட்குறாங்க. எப்படி ரோஜா மலர் அனைத்து மலர்களிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது, அதே மாதிரி ஆன்மீக ரோஜா அப்படின்னா உயர்ந்த ஆத்மாக்கள். ஆன்மீக ரோஜாக்கள் எப்பொழுதும் ஆன்மீக தன்மையில் இருப்பாங்க, எப்பொழுதுமே ஆன்மீக போதையில் இருப்பாங்க, எப்பொழுதும் ஆன்மீக சேவையில் இருக்கிறவங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆன்மீக ரோஜா மலர். இன்றைய நாட்களின் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீக தன்மை அவசியமாக இருக்குது. ஆன்மீக தன்மை இல்லாத காரணத்தினால இந்த அனைத்து சண்டை சச்சரவுகளும் நடக்குது. நீங்கள் ஆன்மீக ரோஜா மலராகி ஆன்மீக தன்மையின் நறுமணம் பரப்பக்கூடியவங்க. இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய தொழில். எப்பொழுதும் இதே தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க. டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. டீச்சர்கள் அப்படின்னா தந்தைக்கு சமமானவர்கள்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி தந்தையோ அப்படி பொறுப்பில் இருக்கும் சேவாதாரிகள். தந்தையும் பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா சேவாதாரிகளும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள். பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்வதனால இயல்பாகவே தந்தைக்கு சமமாகும் சமஸ்காரம் நடைமுறையில் வருது. ஒருவேளை பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கல அப்படின்னா தந்தைக்கு சமமாக ஆக முடியாது. அப்படி ஒன்று பொறுப்பில் இருக்கிறேன், இன்னொன்று விலகி இருப்பது மற்றும் அன்பானவராக இருப்பது. இது தந்தையினுடைய விசேஷம். அன்பானவராகவும் இருக்கிறார், விலகியும் இருக்கிறார். விலகி இருப்பவராக ஆகி அன்பானவராக ஆகிறார். ஆகையினால தந்தைக்கு சமமானவர் அப்படின்னா மிகவும் விலகி இருப்பவர், மேலும் மிகவும் அன்பானவர். மற்றவர்களிடம் இருந்து விலகி இருப்பவர், தந்தைக்கு அன்பானவர். இந்த சமநிலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. தந்தையினுடையது இதே 2 விஷயங்கள் தான். எனவே தந்தைக்கு சமமான சேவாதாரிகளும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதே விசேஷத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிட்டே முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. கடும் உழைப்பு செய்ய வேண்டியிருக்காது. எங்கு பொறுப்பாளராக மற்றும் கருவியாக இருக்கிறாங்களோ அங்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அங்கு என்னுடையது என்பது வர முடியாது. எங்கே என்னுடையது என்பது இருக்குதோ அங்கு வெற்றி இருக்காது. பொறுப்புணர்வு மற்றும் கருவி அப்படிங்கிற உணர்வு வெற்றியினுடைய சாவி. எப்போ எல்லைக்கு உட்பட்ட உலகத்தின் என்னுடையது என்பதை விட்டுவிட்டீங்களோ பிறகு வேறு என்னுடையது எங்கிருந்து வந்தது? என்னுடையது என்பதற்கு பதிலாக பாபா பாபா அப்படின்னு சொல்கிறதுனால எப்பொழுதும் பாதுகாப்பு ஏற்பட்டுடுது. என்னுடைய சென்டர் இல்லை, ஆனால் பாபாவினுடைய சென்டர். என்னுடைய மாணவர்கள் இல்லை, பாபாவினுடைய மாணவர்கள். என்னுடையது என்பது அழிந்து உன்னுடையதாக ஆயிடுது. உன்னுடையது என்று சொல்வது அப்படின்னா பறப்பது. அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் என்றால் பறக்கும் கலைக்கான ஒரு உதாரணம். எப்படி நீங்கள் பறக்கும் கலையின் உதாரணமாக ஆகிறீங்களோ
அதே மாதிரி மற்றவங்களும் ஆகிறாங்க. விரும்பாவிட்டாலும் யாருடைய பொறுப்பாளர் ஆகிறாரோ அவர்களிடம் அந்த வைப்ரேஷன் இயல்பாக வந்தது. ஆகினால பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர், சேவாதாரி எப்பொழுதுமே விலகி இருக்கிறவங்க, எப்பொழுதுமே அன்பானவர், எப்பொழுதாவது ஏதாவது பரீட்சை வருது அப்படின்னா அதில் தேர்ச்சி அடைகிறவங்க, நிச்சய புத்தி உள்ள வெற்றி அடைகிறவங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பிரம்ம பாபாவுக்கு சமமாக ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. கர்மங்களினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, பிரம்ம பாபாவுக்கு சமமாக ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யணும். பிரம்ம பாபா காரியங்கள் செய்து கொண்டும் செய்யும் காரியத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளலை. சம்பந்தத்தை வைத்து நடந்து கொண்ட போதிலும் சம்பந்தங்களின் பந்தனத்தில் கட்டுப்படலை. அவர் பணம், செல்வம் மற்றும் சாதனங்களின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு இருந்தார். பொறுப்புகளை கவனித்து கொண்டும் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செஞ்சாங்க. அந்த மாதிரி நீங்களும் தந்தையை பின்பற்றி செய்யுங்க. எந்த ஒரு கடந்த காலத்தின் கணக்கு வழக்கின் பந்தனத்தில் கட்டுப்பட்டுடக்கூடாது. சமஸ்காரம், சுபாவம், பிரபாவம் மற்றும் அடக்குதலின் பந்தனத்திலும் வராதிங்க. அப்போதான் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆவீங்க. ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவோங்கிறாங்க பாபா. அடுத்தது ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய ஆன்மீக உள் உணர்வு மூலம் குடும்பத்தின் அனைத்து சூழ்நிலைகளையும் மாற்றம் செஞ்சிடுங்க. தன்னுடைய ஆன்மீக உள் உணர்வு மூலம் குடும்பத்தினுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் மாற்றம் செய்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.